Hi friends, Vanakkam. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டைலரிங் கிளாஸ் 4ல பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான hem finishing எப்படி பண்ணுறது, டக்ஸ் எப்படி பண்ணுறது, டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இந்த 3 டாபிக்ஸுமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஷினில் எப்படி ஹெம் ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டும் அடுத்த 1/2 இன்ச்சில் இன்னொரு ஃபோல்டும் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பண்ண மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர்லேயே ஸ்டிச் போட்டுவாங்க. இப்போது ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. ஹெம் ஃபினிஷ் பண்ண இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து ஹேண்ட்லேயே எப்படி ஹெம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் ஹெம்மிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இந்த ஸ்டிச் இப்போ வெளியே தெரியுதுல்ல, அந்த ஸ்டிச்சு தெரியாமல் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த ஹெம் யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது நீடிலில் த்ரெட்டை எடுத்து கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் கொஞ்சமாக விட்டு மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். எகைன் இன்னொரு தடவை அந்த இடத்துலே ஸ்டிச் போடுங்க, அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்சில் அதே மாதிரி கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் கொஞ்சமாக எடுத்து மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் ரொம்ப லைட்டாக தெரியும். அதே மாதிரி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம அப்படியே அந்த ஸ்டிச் போட்டுக்கிட்டே போகிறோம். நீடியில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்லாண்டிங்காக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணுன்னா அப்போ தான் கம்மி ஃபேப்ரிக்காக நம்மளால் எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் பின்னாடியும் நமக்கு ஸ்டிச்சு சின்னதாக விழும், அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போது அதே மாதிரியே 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட்டுக்கிட்டே போயிட்டு கடைசியாக எண்டு வரும்போது ஒரு ஸ்டிச் போட்டு நான் போடுற மாதிரியே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது ஹேண்ட் ஹெம்மிங் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டாட் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம ஹியூமன் பாடி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஒரு ஃப்ளாட்டாக இருக்க துணியை நம்ம பாடி சைஸ்க்கு ஷேப்பாக கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த டாட் யூஸ் பண்ணுறோம். அந்த டாட் எப்படி பிடிக்கிறோன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாட் எங்கே எவ்வளோ பிடிக்கணும்னு நம்ம நெக்ஸ்ட் கார்மெண்ட்ஸ் அப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 1/2 இன்ச்லேருந்து மேலே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது இந்த சென்டர் லைன் பிடிச்சி அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த லைன்லேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். முடிக்கும்போது இந்த எட்ஜில் ஒரு 2 or 3 ஸ்டிச் போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன் மேலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து அந்த எண்டு வரும்போது கரெக்டாக ஒரு 2-3 ஸ்டிச் அந்த எட்ஜில் போட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணணும். இப்போது டாட் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த டாட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மெயினாக நம்ம 3 டாட் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டபுள் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு மேலே ஒரு மார்க் கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 சைடில் இருக்க அந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அதே மாதிரி சென்டர் லைன் பிடிச்சிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இடம் மட்டும் ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த லைன்லேயே நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். இந்த டாட் வந்து நம்ம குர்த்தி, பட்டு பாவாடை சட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா குர்த்தி, ப்ளவுஸில் நெக்கில் ஏதாவது டிசைனிங் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் 1 இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம லைன் போட்டோம்ல, அந்த லைனை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 3க்கு பக்கத்தில் ஒரு குட்டி லைன் இருக்குல்ல, அதுதான் ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்லேயே கரெக்டாக அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போது ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வர லைனும் இதே மாதிரி 1 பாயிண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதை 1 இன்ச் கேப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும் இல்லை, 1/2 இன்ச் 3/4 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இன்னும் வேணுமோ அவ்வளோ நெருக்கமாக கூட இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா லைன்லேயும் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது பேர் தான் பின் டக். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் டக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதே மாதிரி அனதர் சைடில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இதே மாதிரியே 1 பாயிண்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம போட்ட லைனை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1 பாயிண்டில் எல்லா லைனுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதை நமக்கு நெக்கு, ஸ்லீவு எங்கே வேணாலும் ஒரு டிசைனிங் எலமெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஹெம்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, டக்ஸ் எப்படி பிடிக்கிறது, டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைலரிங்கை பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.